தேர்தலுக்கு முன்பதாக அருமையான முதலமைச்சராக இப்பொழுது இருக்கின்றாரே அருமையான ஜோசப் விஜய் அவர்கள் கயிறெல்லாம் கட்டவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்பதாக கயிறு கட்டவில்லை, தலையில் பொட்டு வைக்கவில்லை. இப்பொழுது கயிறு கட்டி கொண்டார். அது என்ன அர்த்தம் எனக்கும் ஒன்று விளங்கலை. ஒருவேளை அவர் கூட ஒரு பூசாரி சுற்றிட்டு இருக்கிறார். அவர் சொல்லியிருப்பாரோ கயிறு கட்ட சொல்லி, அப்போ தாங்க இது நல்லது. அதே மாதிரி இந்த பொட்டு என்னமோ வச்சாராம், அதுக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருக்குது, அது பெரிய ஜாதகப்படி அதுதான் நல்லது அப்படின்னு ஜோஷியர் சொன்னாராம். இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும். அருமையான முதலமைச்சர் இதை கட்டாயம் கேட்கணும். முதலமைச்சர் அவர்கள் பைபிள் சிறு வயதில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர்னு வெளியே சொல்லாட்டாலும் உங்கள் பேர் கட்டாயம் ஜோசப் விஜய். நீங்கள் ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணம் கிறிஸ்தவ ஆலயத்தில் நடந்தது, கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்தவர் நீங்கள், அதனால கிறிஸ்தவர் கட்டாயம் வேதத்தை வாசித்திருப்பீங்க. என்னுடைய பைபிள் சங்கீதம் 139 சங்கீதத்தில் 19 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ கருவாய் இருக்கும் போதே, உன் கருவு உருவாகும் முன்னே தேவன் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இன்றைக்கு இந்த சேனலுக்கு நான் பேட்டி கொடுப்பேன்னு சொல்லி நான் கருவாய் இருக்கும் பொழுதே என் ஆண்டவராகிய தேவன் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இந்த ஜூன் மாதம் இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷத்துல இந்த சேனல்ல இருந்து பேட்டி எடுப்பாங்க, அதுவும் இந்த இடத்துல தான் எடுப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். அதனால தம்பி ஜோசப் விஜய், நீ கயிறு கட்டினாலும் முதலமைச்சராக தான் இருப்ப, நீ பொட்டு வைக்காம இருந்தாலும் முதலமைச்சராக தான் இருப்ப. நீ படிக்கிறது என்ன படிக்கிற அதான் முக்கியம். அந்த பாட புத்தகத்தில் உள்ளவைகளை சரியானபடி படித்து முன்னேற வேண்டும் பிள்ளைகள். இதை தான் அமைச்சர் சொல்லித்தர வேண்டும். இதை விட்டு கயிறு கட்டிட்டு வந்தா அது, கயிறு கட்டாம வந்தா இது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ராஜ்மோகன் அமைச்சர் இருக்கிறதே முதல்ல ஒரு தகுதியற்றவர், அதுவும் கல்வி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். நல்ல அதாவது யாரோ ஒருத்தர் போட்டாங்க, கண்டுபிடிச்சி இவங்களுடைய படிப்பு என்னன்னு போட்டாங்க, இவங்களுடைய கல்வி அறிவு என்னன்னு. சரி, இவங்க 8ஆம் கிளாஸில் படிச்சுட்டு போட்டோம், 8ஆம் கிளாஸில் இருந்தவங்களாம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை நான் இப்போ குறிப்பிட விரும்பல. ஆனால் இந்த கல்வி அமைச்சர் என்ன செய்யணும்னா, கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை விட நேர்த்தியாக நம்முடைய ஆட்சியில் என்ன செய்யலாம், அதற்காக தான் உங்களுக்குன்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பதற்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்காக தான் இருக்கிறாங்க. ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரை உட்கார வைங்க. அடுத்தது கல்வித்துறையில் எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருக்கிறாங்க, டிஇஓ, அப்புறம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு இருக்கிறாங்க, சிஇஓ அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் வைங்க. என்ன பண்ணலாம் பிள்ளைகளுக்கு, இந்த கல்வி ஆண்டில் என்னென்ன செய்யலாம், பழைய ஆண்டில் செய்த மாதிரி செய்யாதபடிக்கு இந்த புதிய ஆண்டில் இந்த ஆட்சியிலே அருமையான தம்பி ஜோசப் விஜய் ஆட்சியிலே நாங்கள் இதெல்லாம் கொண்டு வர விரும்புகின்றோம். நான் அதுவும் கல்வி அமைச்சராக இருக்கின்றேன்னு சொல்லி ராஜ்மோகன் சொல்லி இதை எப்படி மேம்படுத்தலாம், என்னுடைய பேரும் நன்றாக வர வேண்டும். நாளைக்கு பிள்ளைகள் இந்த அமைச்சர் காலத்தில் நான் படித்தேன், அதனால் கல்வி அறிவு நன்றாக வந்துச்சுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நிலையிலே பிள்ளைகள் வளர வேண்டும் என்கின்ற பொது நலன் கருதி அமைச்சர் ராஜ்மோகன் செயல்படணும். அப்போ நிச்சயமாக இந்த ஆட்சி நன்றாக இருக்கும்.